ஹலோ கைஸ், வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் கார்டன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மேண்டேட்டரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். யாரெல்லாம் ஜிஎஸ்டியில் கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு டே 3. நம்ம டே 1ல பார்த்தது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், லயபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, உங்களுடைய டேன் ஓவர், அதாவது நீங்கள் குட்ஸ் மட்டும் தான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லிமிட் 40 லேக்ஸ். 40 லேக்ஸை ரீச் பண்ணிட்டு அப்படின்னா, டாக்ஸபிள் குட்ஸ் 40 லேக்ஸ் ரீச் பண்ணிட்டு அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவே நீங்கள் சர்வீசஸாக இருந்தீங்க, சர்வீஸ் கேட்டகரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லிமிட் 20 லேக்ஸ். ஸோ அதையும் பார்த்தோம். ஸோ நீங்கள் கிளப் பண்ணி நீங்கள் குட்ஸும் பண்ணுறீங்க, சர்வீசஸும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லிமிட் 20 லேக் தான். 20 லேக்கை ரீச் பண்ணிட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டே 1ல லயபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். டே 2ல பார்த்தது என்ன அப்படின்னா, எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்ல உங்களுடைய குட்ஸோ அல்லது சர்வீசஸோ ஃபுல்லி எக்ஸம்டட் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனே எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மேண்டேட்டரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுடைய லிமிட், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு லிமிட் என்னவாக இருக்கட்டும், பட் நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மேண்டேட்டரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனில் சொல்கிறது. ஓகே, ஆக்சுவலாக இது நான் எழுதின ஒரு ஆர்டிக்கல். இது ஆர்டிக்கிளை பிப்ரவரி 2026 பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால டே 3ல மேண்டேட்டரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட், நம்மள பல பேர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறோம், பட் மேண்டேட்டரியா யார் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வாலண்டரியா எடுக்கிறவங்களுடைய ரீசன் எதுக்காக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேங்க் லோன் போகிறதுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி கேட்குறாங்க, அல்லது கார்பரேட் ப்ராஜெக்ட் போகிறதுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியுது. ஓகேங்களா? தென் குவாலிஃபைங் ஃபார் டெண்டர்ஸ். சில கவர்மெண்ட் டெண்டர்ஸ்க்குலாம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ரூஃபாக கேட்குறாங்க. ஓகேங்களா? பட் இது எல்லாமே அவங்க வாலண்டரியாக அவங்க பண்ணுறது. பட் மேண்டேட்டரி, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆகலை, பேங்க் லோன்லாம் நான் போக மாட்டேன், பெருசாக கார்பரேட் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேணாம். பட் செக்ஷன் 24ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? ஜிஎஸ்டி ஆக்ட் படி அது எப்போ எடுக்கணும், என்னென்ன பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இது நேரத்திலே பார்த்துட்டோம். டே 1 டே 2லயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் ஃபர்தரா ஸ்லைட்ல சொல்றேன். ஆக்சுவலா எல்லாமே செக்ஷன் 24ல தான் வரும். உங்களுக்கு அதோட கிளாஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் லீகல் ரெஃபரன்ஸ்க்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் எல்லாமே நான் ஒன் டைம் உங்களுக்கு ஹெட்டிங் மட்டும் சொல்றேன். தென் நான் உங்களுக்கு ஹெட் பை ஹெட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட், இன்டர்ஸ்டேட் டாக்ஸபிள் சப்ளை ஆஃப் குட்ஸ். அதாவது நீங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு குட்ஸ் சப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? கேஷுவல் டாக்ஸபிள் பெர்சன் மேக்கிங் டாக்ஸபிள் சப்ளை. கேஷுவல் டாக்ஸபிள் சப்ளை சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள், நீங்க தமிழ்நாட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க, நீங்க கேரளால போய் ஒரு எக்ஸிபிஷன், அதாவது ஒரு கண்காட்சிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்க நீங்க ஒரு ஸ்டால் போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே ஒரு கேஷுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுக்க சொல்ல நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் அதர் ஸ்டேட்டில் போயிட்டு ஒரு கண்காட்சிக்கு போயிட்டு நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க, பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அங்கே ஸ்டால் போட்டு பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேஷுவல் டாக்ஸபிள் பெர்சன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பெர்சன் ஹூ இஸ் ரெக்கவர்ட் டு பே டேக்ஸ் அண்டர் ஆர்சிஎம். ஆர்சிஎம்ல நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். தென் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸோ அதில் பண்ணுற பிஸ்னஸஸ், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. ஓகேங்களா? நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பெர்சன். நீங்கள் அவுட் ஆஃப் இந்தியா, அதாவது நீங்கள் அதர் கண்ட்ரியில் துபாயிலையோ அல்லது யூஎஸ்லையோ இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஜிஎஸ்டியில் அப்படின்னு பார்க்கலாம். பட் நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். டேன் ஓவர் என்ன பண்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஈவன் 1 லேக் பண்ணாலுமே நீங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இங்க இந்தியாவில் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே,
யாரெல்லாம் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணுமோ அவங்களும் எடுக்கணும். தென் ஏஜென்ட் அவங்க எடுக்கணும். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க கண்டிப்பாக வந்து மேண்டேட்டரியாக எடுக்கணும். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா ஐஎஸ்டி. ஐஎஸ்டினா எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஜெப்ரானிக்ஸ், உங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ஜெப்ரானிக்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய வந்து பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிவியில் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் ஒரு சன் டிவியில் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து இன்வாய்ஸஸ் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுடைய பிரான்ச்சுக்கு மட்டும் இல்லை, ஸோ டோட்டல் தமிழ்நாட்டில் உள்ள அவங்க எல்லா சிப்ரானிக்ஸ்க்கும் தான் ஸோ அந்த டிவி ஆடை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படிங்க சொல்ல நீங்கள் வந்து ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று எடுக்கணும். அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த நம்பர் தான் நீங்கள் வந்து உங்களுடைய இன்வாய்ஸஸில் வந்து போடுறதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும். சன் டிவி அவங்ககிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஎஸ்டி அதாவது நீங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி நம்பரில் அவங்க வந்து இன்வாய்ஸஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த இதை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதில் வர ஐடிசி போர்ஷனை உங்களுடைய பிரான்ச்சுக்கு எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். இதுதான் வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேங்களா? ஸோ சப்ளை வயா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா பண்ற சப்ளைஸ். ஓகேங்களா? இது இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். இது இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா பண்ற சப்ளைஸ். எக்ஸாம்பிள் இது பிளிப்கார்ட், அமேசான்ஸ் அவங்களுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, பிளிப்கார்ட், அமேசான் மூலமா சேல் பண்றவங்களுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான செக்ஷன். ஓகேங்களா? இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் கலெக்ட் டிசிஎஸ், அதாவது இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க செக்ஷன் 52 படி. ஸோ அவங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமானது ஓஐடிஏஆர் சர்வீசஸ். ஓஐடிஏஆர் சர்வீசஸ்னா எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ், அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி உள்ள சர்வீசஸ் எல்லாமே ஓஐடிஏஆர் சர்வீசஸ்ல வரும். ஆன்லைன் மணி கேமிங், அது உங்களுக்கு பற்றி தெரியும். சச் அதர் பர்சன் நோட்டிஃபைட் பை தி கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட், அது எல்லாமே உங்களுக்கு வந்து செக்ஷன் 24ல மேண்டேட்டரி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தான் இன்ட்ரெஸ்டட் டாக்ஸபிள் சப்ளை ஆஃப் குட்ஸ். எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 25ல தான் வருது, கிளாஸ் 5ல வருது. ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு குட்ஸை வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ள பண்றீங்க அப்படின்னா தேர்ஃபோ லிமிட்டும் வந்து உங்களுக்கு பிலோல இருக்கு அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேணாம். அதுவே ஒரு குட்ஸை உங்களுடைய டர்ன் ஓவர் லிமிட், அதாவது 40 lakhs கீழே தான் இருக்கு அல்லது 40 lakhs கீழே தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வராது. குட்ஸா இருக்க சொல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியா எடுக்க வேண்டாம். அதுவே வந்து நீங்க அதர் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்க சப்ளை பண்றீங்க குட்ஸா அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். டர்ன் ஓவர் லிமிட்லாம் வந்து நீங்க வந்து பொருட்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? இது ஒன்லி ஃபார் குட்ஸுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். சர்வீசஸ் வந்து நீங்க தாராளமா அதர் ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். எப்போ அப்படின்னா உங்களோட டர்ன் ஓவர் லிமிட் பிலோ, சர்வீஸோட டர்ன் ஓவர் லிமிட் என்ன அப்படின்னா 20 lakhs. 20 lakhs கீழே தான் இருக்கு அப்படின்னா நீங்க அதர் ஸ்டேட்ல தாராளமா பண்ணிக்கலாம். 20 lakhs மேல ஆயிடுச்சுன்னா நீங்க கண்டிப்பா வித்தின் ஸ்டேட்லயே நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா நோட்டிபிகேஷன் நம்பர் 10, நோட்டிபிகேஷன் நம்பர் 65 நீங்க அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ். So, person wholly engaged in the supply of handicraft goods making interstate supplies are exempted from compulsory GST registration, provided the annual aggregate of supply on pan-India basis does not exceed. ஸோ நீங்கள் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டர்ன் ஓவர் லிமிட் பிலோ தேர்ஃபோ லிமிட் கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? தென் ஜாப் ஒர்க்கர். ஜாப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதுவுமே சேம் தான். ஸோ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் தாராளமாக வந்து சர்வீசஸ் வந்து கொடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து வித்தின் ஸ்டேட்லேயே உங்களுக்கு வந்து ரீச் பண்ணிட்டு அப்படின்னா டர்ன் ஓவர் லிமிட் வந்து ரீச் பண்ணிட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். தென் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நீங்க வந்து ஜுவல்லரி, கோல்டு ஸ்மித்து, சில்வர் ஸ்மித்து இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதர் ஸ்டேட்ல பண்ண சொல்ல நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? தென் ஃபர்தர் சர்க்குலர் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ்க்கு 88 and 96. ஸோ இதை வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா?
தென் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். நீங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னா, அல்லது நீங்க வந்து கண்டிப்பா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எடுக்கணும். Then casual taxable person means a person only occasionally undertake transaction involving the supply of goods or services in the course of furtherance of business in state where he has no fixed place of business. A casual taxable person making taxable supply must compulsory obtain registration irrespective of aggregate annual turnover. ஸோ நீங்க ஒரு கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாட்டு நீங்க வந்து ஆக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ நீங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அது செப்பரேட் ப்ரொசீஜர், நார்மல் ப்ரொசீஜர் இல்ல, செப்பரேட் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கு கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கான ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? தென் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்னா யாரு அப்படிங்கிறத எதுல சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45ல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் own, operate or manage a digital or electronic facility or platform for electronic commerce operator. உங்களுக்கு சிம்பிளா 2-3 லைன்ல சொல்லணும் அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல பண்றவங்க வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அந்த பிசினஸ் வந்து எந்தெந்த வகையான பிசினஸா இருந்தாதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பிசினஸ்க்கும் கிடையாது. செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 படி, அதாவது ரிசிபியன்ட் ஆர்சிஎம்ல டாக்ஸ் பே பண்ணுவாங்க. அதாவது பிளிப்கார்ட், அமேசான், ஸோ அதே மாதிரி உள்ள ஒரு இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஆர்சிஎம் பேசிக்ஸ்ல உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியை வந்து பே பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. யார் சப்ளை பண்றாங்களோ அவங்க பே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர், அதாவது இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா, அதாவது பிளிப்கார்ட் அது மூலமா டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் இது நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் எடுப்பாரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். அகாமடேஷன் சர்வீசஸ் பை அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன், அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன் மூலமா அவருடைய பிளாட்ஃபார்ம்ல ஒரு அகாமடேஷன் சர்வீஸ் நடக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் எடுப்பாரு. ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் நடக்குது, அவர் ஒரு ரிஜிஸ்டர்ட் பெர்சன் அப்படின்னா இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா எடுப்பாரு. ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் அதர் தென் லொகேட்டட் இன் ஸ்பெசிஃபைட் பிரீமிசஸ், அதுவும் அவருடைய பிளாட்ஃபார்ம் மூலமா நடக்குது அப்படின்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாரு. லோக்கல் டெலிவரி சர்வீசஸ் அவருடைய பிளாட்ஃபார்ம் மூலமா நடக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாரு. தென் டிசிஎஸ், ஒரு இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ டிசிஎஸ் கலெக்ட் பண்றாரு அப்படின்னா அவர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 கீழே வரமாட்டாரு. ஸோ செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 கீழே வரமாட்டாரு அப்படின்னா இந்த பிசினஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 கீழே வரக்கூடிய பிசினஸஸ். ஸோ இதுல வராத பிசினஸ்க்குலாம் வந்து டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. ஓகேங்களா? செக்ஷன் 52 படி டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து அந்த டிசிஎஸ் கலெக்ட் பண்றதுக்காக வேண்டியே ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? தென் எப்போ வந்து நாட் ரெக்கவர்ட் அப்படின்னா அவர் இதுல கவர் ஆகக்கூடாது, இந்த பிசினஸ் எல்லாமே கவர் ஆகக்கூடாது. அவருடைய ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் வந்து பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட்டை ரீச் பண்ணியிருக்க கூடாது. ஓகேங்களா? தென் ரொம்ப முக்கியமான நோட்டிபிகேஷன் நம்பர் 34ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இதெல்லாம் கவர் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து லயபிள் ஃபார் மேண்டேட்டரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது கண்டிப்பா ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம். எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருடைய குட்ஸை ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பண்ணாம இருந்தாரு அப்படின்னா அவர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியா எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா பண்ற சேல்ஸ் ஒரு ஸ்டேட்ல மட்டும் தான் அவர் பண்ண முடியும், இன்னொரு ஸ்டேட்ல அதே இதை வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பேன் வந்து நீங்க வந்து அதாவது ஒரு என்ரோல்மெண்ட் வந்து நீங்க வந்து எடுக்கணும், அது வந்து போர்ட்டல்ல வந்து எடுக்கணும். அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க மேண்டேட்டரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத அவசியம் இல்லை. ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பெர்சன். ஓகே, இப்போ நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பெர்சன் அதர் கண்ட்ரில இருந்து இந்தியாவில் வந்து அவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அவங்களுக்கு வந்து பேன் வந்து இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய பாஸ்போர்ட் வச்சோ அல்லது அந்த கண்ட்ரி உள்ள டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வச்சோ நீங்க வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அண்டர் 51 செக்ஷன் 51ல வந்து சொல்லியிருக்காங்க,
நீங்க டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுல சொல்றாங்க, 51ல சொல்றாங்க. ஸோ அப்படி டிடிஎஸ் நீங்க பிடிக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் ஆர் எக்ஸ்ட்ரா பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இவங்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து டிடெக்ட் பண்ண டிடிஎஸை கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெமிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜென்ட். ஸோ ஏஜென்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 24லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ சர்க்கிள் நம்பர் 57 நீங்கள் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்க்ரீனில் தெரியல என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேற எதுவும் ஃபர்தராக ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான ஹெல்ப் வேணும்னாலும் தாராளமாக கேட்கலாம். இந்த வீடியோ பார்த்தினா ஃபீட்பேக் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி அல்லது கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் பெட்டராக உங்களுக்கு எப்படிலாம் வந்து வீடியோ ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ நல்ல ஒரு பெட்டர் டாப்பிக்காக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.